புது மருமகள் செய்த காரியம். வேலைக்கு போகிற பொண்ணு தான் எனக்கு வேணும், சத்யன் தீர்மானமாக சொன்னான். எதுக்கு சத்யன்? நீ பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குற. உன் மாத சம்பளமே போதுமே. அதை தவிர நமக்கு சொந்த வீடு, கார் இருக்குது, சொத்துக்களும் இருக்குது. அப்பா பிஸ்னஸை உங்கள் அண்ணன் பார்த்துக்கிறான். உன்னையும் பிஸ்னஸில் வர சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீண்டா அதை காதில் போட்டுக்கிறதே இல்லை. நீ வெளியே போய் வேலை பார்க்குறதே உங்கள் அப்பாவுக்கு பிடிக்கலை. இதில் உனக்கு வரப்போகிறவ வேலைக்கு போகணும்னா எப்படிடா? அம்மா, நான் சொல்கிறேன், கோவப்படாத. சொல்லுடா. அண்ணனின் நீயும் அப்பா சொல்கிற எல்லாத்துக்கும் தலையாட்டுவான். நான் அப்படி அல்ல. எனக்கு என் காலில் நிற்கணும். நன்னா படித்தேன், எனக்கு பிடிச்ச வேலையை தேடிக்கிட்டேன். அம்மா, ஒரு மனுஷனோட சொந்த விருப்பம் கல்யாணம் என்கிறது. அதில் வேறு யாரும் தலையிட முடியாது. என் விருப்பப்படி ஒரு பொண்ணை பாருங்க. நான் சொன்னது தான் என்று சத்யன் கோபத்துடன் கூறி சென்று விட்டான். நான் கடந்து இங்கே அங்கே அவஸ்தைப்படுறேன். அவங்க அப்பா வேலைக்கு போகிற பொண்ணு வேணான்னு சொல்கிறாரு. இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான் என்று புலம்பிக் கொண்டிருக்கையில், அத்தை சாப்பிட வரீங்களா என்று ஒரு குரல். மூத்த மருமகள் பவித்ரா பவ்யமாக எதிரே வந்து நின்றாள். எனக்கு இப்போ பசிக்கலை. சரியத்தை. பவித்ரா உள்ளே போய்விட்டாள். அவளுக்கு பசித்தது, ஆனால் சாப்பிடக்கூடாது. அது அந்த வீட்டு சட்டம். மாமனார், மாமியார், கணவன், மச்சினர் எல்லாம் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிட வேண்டும். அவர்களும் தங்களுக்கு பசிக்காவிட்டாலும் பவித்ராவுக்கு பசிக்குமே என்று நினைக்கவும் மாட்டார்கள். பவித்ரா சொந்தக்கார பொண்ணு. மூத்தவன் சரவன். அவனுக்கு பெரியதாக படிப்பு ஓடவில்லை. அவனை பிஸ்னஸில் இறக்கிவிட்டால் பெரிய இடத்தில் வரன் பார்க்க முடியாது. அவரது ஒன்று வீட்ட தங்கை மகள் பவித்ரா தன் பெற்றோர்களை இழந்து அனாதையாக இருந்ததால் அவளையே சரவணுக்கு முடித்து விட்டார் அப்பா. பவித்ரா மூத்த மருமகள். படிப்பு அரைகுறை என்றாலும் அழகிய தோற்றமும் அடக்கமும் நிறைந்தவள். எந்த மதிப்பும் எந்த உரிமையும் அந்த வீட்டில் அவளுக்கு இருந்ததில்லை. கல்யாணமாகி 5 வருடங்கள் முடிந்துவிட்டன. இதுவரையும் குழந்தைகள் ஏதும் இல்லை. அதற்கு மாமியாரின் குத்தல் பேச்சு. மொத்தத்தில் பட்டு நகையும் போட்டு பங்களாவில் வாழும் பணக்கார அடிமை பவித்ரா. சரவணும் அவ்வாறே. எந்த உரிமையும் இல்லை. ஆரம்பம் தொட்டே வாயில்லாத பூச்சியாக வாழ்ந்துவிட்டான். சுயமாக செயல்படும் ஆற்றல் இல்லை. அப்பாவின் நிழலே சொர்க்கம் என்று ஆகிவிட்டதால் அவனுக்கு நாக்கு என்ற ஒன்று இருப்பதை சுத்தமாக மறந்து போனவன். இளையவன் சத்யன் படப்பட யாரை சட்டென்று எடுத்தெறிந்து பேசிவிடுவான். பின்விளைவுகளை பற்றி கவலையே படமாட்டான். சுயமாக படித்து அவனுக்கு பிடித்த வேலையும் தேடிக்கொண்டான். வரன் பார்க்கவும் தொடங்கிவிட்டார்கள். அம்மாவின் தவிப்பு அதிகமாகிவிட்டது. அன்று இரவு டைனிங் டேபிளில் எல்லோரும் ஒன்று கூட அப்பா பேச்சை ஆரம்பித்தார். பார்வதி, நாளைக்கு போய் பொண்ணு பார்த்துட்டு வரலாம் என்றார். சத்யனின் அப்பா ராஜேந்திரன், அவ என்ன படிச்சிருக்காப்பா? அவளுக்கு ஏண்டா படிப்பு? கோடீஸ்வரனோட ஒரே மகள். சாரிப்பா, எனக்கு வேணாம் என்று வார்த்தைகளை உடைத்தெறிந்தான். எனக்கு சமமாக படித்த பெண் தான் வேணும். வேலைக்கு போகிற, கை நிறைய சம்பாதிக்கணும். கோபத்திடம் அதெல்லாம் அவசியம் இல்லை என்று அப்பா கூற, அப்பா வாழப்போகிறது நான். இதில் என் விருப்பம் மதிக்கப்படலைனா எனக்கு இந்த கல்யாணமே தேவையில்லை என்று சத்யன் விவாதிக்க, உனக்கு திமிரா? அப்பாவின் குரல் உயர்ந்தது. தன்னம்பிக்கைக்கு பேரு திமிர்னா இது திமிராவே இருக்கட்டும். அதை இல்லைன்னு சொல்லனா தயாரா இல்லை என்ற பதிலுக்கு குரல் உயர்த்திய சத்யன் பாதியோட சாப்பாட்டை விட்டு எழுந்து போய்விட்டான். நான் சொல்கிற பொண்ணை கட்டி காட்டிவன் இந்த வீட்டில் இருக்க வேணாம் என்ற கோபத்தை கொட்டிய அப்பாவும் எழுந்து உள்ளே போய்விட்டார். அம்மா, சரவணன், பவித்ரா மூவரும் சம்பித்து நின்றார்கள். பெருமூச்சு விட்டபடி, அம்மா என்னடா சரவணா இது? மூத்தவனின் அருகில் வந்தவாறு இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? சிறிது நேரம் மௌனமாய் நின்ற பார்வதியும் ராஜேந்திரன் பின்தொடர்ந்தாள். நீங்கள் மாமா கிட்ட பேசுங்க என்று மெல்லிய குரலில் பவித்ரா அருகில் வந்தார். உங்ககிட்டயாவது பேசுகிற உரிமை இந்த வீட்டில் எனக்கு இருக்கா? ஏன் பவித்ரா இப்படி கேட்குற? நீங்கள் ஊமையாக பிறந்தாச்சு. பிறகு ஊமைகள் பேச முடியாது. ஆனால் வாயுள்ள பிள்ளையாவது ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழட்டும். பவித்ரா, பாவம் சத்தியன், இந்த வீட்டுக்கு இன்னொரு அடிமை வேணுமா? நான் போதாதா என்று விம்மினாள். சரவணன் வேதனையுடன் அவளை பார்த்தான். எனக்காக நீங்கள் பேசாதீங்க, பேசவும் மாட்டீங்க. அதை நான் எதிர்பார்க்கவும் இல்லை. சரவணின் மௌனம் நீடித்தது. உங்கள் தம்பிக்காக பேசுங்க. அவராது அவள் இஷ்டப்படி வாழட்டும். பார்வையில் வலி தெரிந்தது. அப்பா தன் அறையில் நடந்து கொண்டிருந்தார். சரவணன் உள்ளே நுழைந்தார். அப்பா நிமிர்ந்தார். கண்களில் கோபம் நிறைந்து வலிய காணப்பட்டார். கல்யாணம் சந்தோஷமாக அமையலனா வேதனை ஆகிவிடும். தம்பிக்கு அப்படி ஆக வேண்டாம்ப்பா. எனக்கே உபதேசமா? நீயும் தொடங்கிட்டியா? ஐயோ இல்லைப்பா, அந்த தகுதியெல்லாம் எனக்கு இல்லை. அப்பா, சத்தியம் மேலே உள்ள பாசம்
அது எனக்கு இல்லையா? இருக்கு, நிறைய இருக்கு. அவனும் யாரையும் காதல் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கலையே. படித்த உத்தியோகம் பொண்ணா கேட்குறான். அப்படி ஒருத்தியை நீங்களே தேர்ந்தெடுத்து கொடுங்களே, உங்களுக்கு அந்த பெருமையும் கிடைக்கும் இல்லையா? அப்பா பார்வையில் இந்த தீவிரம் குறைந்தது. படித்தோம் உத்தியோகம் பார்க்குற பெண்ணுக்கு திமிரு இருக்காதா? இருந்தா உங்களுக்கு அடக்க தெரியாமையாப்பா? ஆமாம் தம்பி, மனசு போல வாழ்க்கை அமையட்டும். எனக்காக இதுவரை உங்ககிட்ட கேட்டதில்ல, பவித்ராக்காக பேசினதில்ல, தம்பிக்காக இந்த ஒரு வாட்டி மாத்திரம். சரி நீ போ, நான் யோசிக்கணும். உங்கள் அம்மாவை வர சொல்லு. சரிப்பா. சரவணன் வெளியே வந்தான். அப்பா கோபப்படலையே, அநேகமா சிந்திப்பார் போல என்று தனக்குள் பேசியபடி தன் அறைக்குள் சென்றாள். மறுநாள் காலை அப்பா அழைத்தார். சரவணன் ஓடி வந்தா. சத்தியனும் இருந்தான். உனக்கு படித்த உத்தியோகம் பார்க்குற கை நிறைய சம்பாதிக்கிற பொண்ணு தான் வேணுமா? ஆமாம். நான் தேர்ந்தெடுக்கலாமா? தாராளமா. ஆனால் அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கணும். அவகிட்ட நான் தனியாக பேச நீங்கள் சம்மதிக்கணும். பார்க்கலாம். அப்பா 1 மணி நேரத்தில் தரகரை வரவழைத்தார். தரகரும் வந்தார். சகல விடயங்களையும் கூறினார். நாளைக்கு நீங்கள் கேட்ட தகுதி உள்ள ஒரு பெண்ணோட வாரேன் சார். விடைபெற்று சென்றவர் சொன்னபடி மறுநாள் வந்துவிட்டார். சரி, 3 வரன் பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். 2 பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணுங்க, 1 மிடில் கிளாஸ் பொண்ணு. புகைப்படத்தை காட்டினார். சத்தியன் இருக்கிறானா பவித்ரா? சத்தியன் வந்தா. இந்த 3 ஃபோட்டோவில் உனக்கு எது பிடிச்சிருக்கு? சத்தியன் பார்த்தான். ஒன்றை தேர்ந்தெடுத்தான். பிரியங்கா, மிடில் கிளாஸ் பொண்ணு, ரயில்வே அதிகாரியின் மகள். 3 பெண்களில் இளையவள் பிரியங்கா. தனியார் கம்பெனியில் ஜூனியர் இன்ஜினியர். மாதம் சத்தியனுக்கு இணையான சம்பளம். 1 வருட வேலையில் தன் குடும்பத்தை கட்டி எழும்பி விட்டாள். மற்ற பொண்ணு பணக்காரங்க. ஆனால் இந்த பொண்ணு தான் எனக்கு பிடிச்சிருக்குப்பா. இந்த பொண்ணையே பார்க்கலாம் என்றான் சத்தியன். மறுநாளே பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. மாலை 4 மணிக்கு அப்பா, அம்மா, சத்தியன், சரவணன் 4 பேருமாய் பெண் பார்க்க சென்றார்கள். வாடகை வீடுதான். அப்பா ரிட்டையர் ஆகி 1 வருடம். பிரியங்கா சுடிதாரில் தான் வந்தாள். ஹலோ சொன்னாள். எல்லோரிடமும் கலகலவென பேசினாள். உன் கூட என் புள்ள தனியாக பேச ஆசைப்படுறாமா? எதுக்கு? அவர் என்ன கேட்கணுமா அது இங்கேயே கேட்கலாம். எந்த உருவம் உண்டாகாமா? என்ன ரகசியம்? என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு நான் வேலையை விட சொன்னால் விட முடியுமா? அப்படி சொல்ல காரணம், எங்ககிட்ட நிறைய பணம் இருக்க, நீ சம்பாரிச்சு தான் குடும்பம் நடத்தணும்னு இல்லை. வெரி குட். நான் வேலையை விட முடியாது. அந்த அபிப்பிராயம் இருந்தால் நம்ம கல்யாணம் நடக்க வேண்டாம். 2 அக்காங்க கல்யாணம் முடிஞ்சு எங்கள் அப்பா கடனில் இருக்காங்க. இப்போ ஏன் கல்யாணம்? அதனால் என் 5 வருஷம் சம்பளம் எங்கள் அப்பாவுக்கு தான் போகும். அதனால் நீங்கள் சம்மதிச்சாதான் கல்யாணம். ஒரு நிமிஷம். நீ எங்கள் வீட்டு மருமக ஆனால் பின்னால் உங்கள் அப்பாவுக்கு எப்படி சம்பளத்தை தர முடியும்? புருஷனை விட தகப்பனார் உசத்தியா? அப்படி நான் சொல்லலை. ஏன் பணமே வேண்டான்னு சொல்கிற நீங்கள், அதை நான் யாருக்கு தந்தா என்ன? விடலாமே. பிரியா, அப்பா குரல் கொடுத்தார். இப்படியே நீ பேசுனா உனக்கு கல்யாணம் நடக்கும்னு தோணலை. அதை பற்றி கவலை இல்லை. பெண் தனிச்சு வாழ்கிற சக்தியை தருவது தானே படிப்பும் உத்தியோகம். இல்லைன்னா எப்பவும் அடிமையாக தான் இருக்கணும். புரட்சியான சிந்தனையா? இல்லை, யதார்த்தமான எண்ணம். சரி, உன்னால் எங்களுக்கு என்ன லாபம்? நான் மாடு இல்லை, வாங்கினதும் பால் கறக்க விற்க மருமகள். மன்னிக்கவும், இவர் யாரு? என் மூத்த புள்ள சரவணன். இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. பவித்ரா இவன் மனைவி. அவங்க ஏன் வரல இன்னைக்கு? அவள் வரணுமா வேணாமா தீர்மானிக்க வேண்டியது நாங்கள். அவங்க என்ன படிச்சிருக்காங்க? பள்ளிக்கூடம் தாண்டலை. சம்பாதிக்கிறாங்களா? படிப்பே இல்லைன்னு சொல்கிறேன். பின்ன எப்படி அவள் சம்பாதிப்பா? அவங்களால் உங்களுக்கு என்ன உபயோகம்? சாரி, என்னால் என்ன லாபம் கொஞ்சம் முன்னாடி கேட்டிங்களே. ஏன்னா அவங்க உங்கள் வீட்டு மருமக இல்லையா? வீட்டு சமையல் எல்லா வேலையும் அவள் தான் பார்க்குறா. மொத்தத்தில் சம்பளம் இல்லாத வேலைக்காரியா? சரவண் முகம் சிவந்தது. நீ அதிகம் பேசுகிற. அப்பா சீர. இல்லை சார், மேற்படி வேலைகளே ஒரு பணக்கார வீட்டில் வேலைக்காரி தான் செய்வான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் சொன்னேன். விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் சொன்ன வீட்டு வேலைகளை எல்லாம் நானும் உங்கள் வீட்டுக்கு வந்தால் செய்ய தயார். ஐ மீன் இன்னொரு வேலைக்காரி. நீ பெரிய படிப்பெல்லாம் படித்தவ, தப்புல்ல. உன்னால் என்ன லாபம்னு கேட்டுட்டீங்க. அதுக்கு இது பதில். நீங்கள் சம்பளத்தரதா இருந்தால் உங்கள் மூத்த மருமக சம்பளத்தில் பாதி எனக்கு வரும். அது இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ உங்கள் பிள்ளை என்ன கல்யாணம் செஞ்சுக்கலாமா? அப்பா எழுந்தார். தாராளமா. நீ படித்தவ, உத்தியோகம் பார்க்குறவ. ஆனால் பவித்ரா செய்ய வேலைகளை நீ செய்ய தயாராக இருக்கணும். நிச்சயமாக இந்த கல்யாணம் நடக்கும். அப்புறம் நீ பேச்சு மாறினா
நீ உன் வேலையை விட வேண்டி வரும். ஒப்புக்கிறேன். சத்யன் ஆடிப்போனான். அப்பாவிடம் நேருக்கு நேர் நின்று கொஞ்சமும் சளைக்காமல் தோற்காமல் எதிர்த்து வாதாடி அப்பாவையே கன்வின்ஸ் செய்த முதல் பெண். அவளிடம் மதிப்பே உண்டாகிவிட்டது சத்யனுக்கு. கல்யாணம் எங்கள் செலவு, மன்னிக்கணும், நாங்கள் பிச்சைக்காரங்க இல்லை, எங்களால் முடிஞ்சது நாங்களும் செய்ய தான் போகிறோம். அக்ரீட். என்னைக்கு நிச்சயதார்த்தம்? பிரியங்காவின் அப்பா பவ்யமாக கேட்க, இன்னைக்கு, இப்போவே என்றார் சத்யனின் அப்பா. அங்கேயே தாம்பூலம் மாற்றிக்கொள்ளப்பட்டது. தேதியை குறிக்கப்பட்டது. ஒரே மாதத்தில் கல்யாணம். வீடு வந்து சேர்ந்தார்கள். அன்று இரவு சரவணன் பவித்ராவிடம் சகலமும் சொன்னான். ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கிறா சரவணன். எல்லாம் இப்போ பேசுவா. படித்த தைரியசாலி. கழுத்தில் தாலி ஏறினதும் போக்கே மாறும். சத்தியனை இழுத்துக்கிட்டு தனி கொடுத்தன போக போகிறா. அப்படியா சொல்கிற? நடக்குதா இல்லையான்னு பாருங்களேன். நடக்கட்டும். நடந்தால் நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். நீ சம்பளம் இல்லாத வேலைக்காரியா? இந்த வீட்டில் கடந்து கஷ்டப்பட வேணாம். நானும் அப்பாவுக்கு அடிமை இல்லை. நாமளும் வெளியே போயிடலாம். பவித்ரா ஆடி போனாள். என் புருஷனா இப்படி பேசுகிறா? இந்த ஊமையை இப்படி பேச வச்சது யாரு? அந்த பிரியங்கா. இவரை மறைமுகமாக உசிப்ப விட்டாளா? இவருக்கா ரோசம் பொத்துக்கிட்டு வருது என பல கேள்விகளை தனக்குள் கேட்டுக்கொண்டாள். பவித்ராவுக்கு அந்த இரவு முழுவதும் உறக்கமில்லை. சாதாரணமாக அதிகமாக பேசாத சரவணன் தினசரி அவளிடம் பேசத் தொடங்கினான். கல்யாணம் முடிந்துவிட்டது. பிரியங்காவின் பிடிவாதத்தால் சுமார் மண்டபத்தில் அவர்கள் செலவில்தான் திருமணம் நடந்தது. ஆர்த்தி எடுத்து உள்ளே அழைக்கப்பட்டதும் பூஜையரில் பிரியங்கா விளக்கேற்றினாள். முடித்ததும் நேராக பவித்ராவிடம் வந்தா. அக்கா, நான் சமைக்கிறேன், இருக்கட்டும். நீ இன்னைக்கு தானே வந்திருக்க. தப்புல. என்னால் இந்த வீட்டுக்கு என்ன லாபம்னு யாரும் கேட்டுறக்கூடாது. இப்போவே வேலைகளை ஒப்புக்கொள்கிறேன். விடிஞ்சதுலேருந்து ராத்திரி வரைக்கும் நீங்கள் செய்கிற வேலைகளை பட்டியல் போட்டு கொடுங்க. நான் காலையில் 8:30 மணிக்கு போகணும். அது வரைக்கும் செய்ய முடிஞ்ச அளவு செய்கிறேன். ஈவினிங் 6:30க்கு வந்துடுவேன். மிச்ச வேலைகளை வந்து செய்கிறேன். வேணா பிரியங்கா, நீ ஆஃபீஸ் வேலையும் பார்க்கணும். நான் இந்த வேலைகளை பார்த்துக்கிறேன். அது பிறந்த வீட்டுக்காக, இது புகுந்த வீட்டுக்காக. காலை 4 மணிக்கு எழுந்தாள் பிரியங்கா. அதீத வேகம். பவித்ரா ஒரு நாள் முழுவதும் செய்யும் வேலைகளை பிரியங்கா ஒருத்தியே 3 மணி நேரத்தில் முடித்துவிட்டாள். வீட்டில் மாமனார் உள்பட மாமி, சத்யன் என அத்தனை பேரும் மிரண்டு போனார்கள். ஒரே மாதத்தில் பிரியங்கா எல்லோரையும் மிரள வைத்து விட்டாள். வேலை நேரம் போக பவித்ராவுக்கு ஆங்கிலம், கம்ப்யூட்டர் என சகலமும் கற்றுத்தந்தாள். 3 மாதங்களில் பவித்ரா பெருமளவு தேர்ச்சி பெற்றுவிட பவித்ராவுக்கு தான் வேலை பார்க்கும் கம்பெனியில் 10,000 சம்பளத்துக்கு ஒரு வேலை வாங்கிவிட்டாள். குடும்பமே மிரண்டு போனது. மாமா, எந்த வேலையும் வீட்டில் கெட்டு போகலை. நாளையிலிருந்து அக்கா என்னோட வேலைக்கு வராங்க என்றதும் சரவணன் சந்தோஷத்தை துள்ளிவிட்டான். எதுவும் தெரியாத அப்பாவி அடிமையாக இருந்த பவித்ராவுக்கு சகல விடயங்களையும் கற்றுத்தந்து விழுப்புச்சியை ஏற்படுத்தி சமூகத்தில் அவளையும் தனித்து நடமாட விட முடியும் என்று நிரூபித்த பின் வந்தது முதல் சண்டை போட்டதிலே ஒரு விவாதமோ விபரீத விளைவுகளோ இல்லை. எந்த வேலையும் நிற்கவும் இல்லை. சிரிப்பை தவிர வேறு எதுவும் இல்லை. குடும்பத்தின் குதூகலம் கொஞ்சமும் குறையவில்லை. அபார சாதனை. அன்றைக்கு மாலை பிரியங்கா வீடு திரும்பினாள். அவள் எதுவும் சொல்லவில்லை. பவித்ரா தான் ஆரம்பித்தாள். மாமா, பிரியங்காவுக்கு லண்டன் போகிற வாய்ப்பு வந்திருக்கு. 2 வருஷம் ப்ராஜெக்ட். மாத நம்ம காசுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம். இங்கே உள்ள சம்பளமும் கிடைக்கும். அங்கே சகல வசதிகளும் இருக்குது. அடுத்த வாரமே கிளம்பணும். வாழ்த்துக்கள்மா. சாரி மாமா, நான் போகலை. ஏமா? அற்புதமான வாய்ப்பு. உங்கள் அப்பா கடனை 6 மாதத்தில் அடைச்சிடலாமே. அதுக்காக போக முடியுமா மாமா? இந்த வருஷம் இல்லாட்டி என்ன, கடனை அடுத்த வருஷம் கட்டிக்கலாம். இங்கே என் கணவர், மாமனார், மாமியார், அன்பான அக்கான்னு எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது. எல்லாத்தையும் தனியாக விட்டுட்டு அப்படி என்ன லண்டன் வசதி? பணத்துக்காக குடும்பத்தையும் பாசத்தையும் விட்டுட்டு பறந்து போகிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. நான் இந்த மண்ணுக்கு சொந்தமான பொண்ணு. எனக்கு பணம் பெருசு இல்லை. அம்மா அழுது விட்டாள். அப்பா அருகில் வந்தாள். என்னை மன்னிச்சுக்க பிரியக்கா, நீ உன் வேலையை இங்கேயே தொடரலாம். என் கம்பெனிக்கும், சாரி, நம்ம கம்பெனிக்கும் ஆலோசனை தர அப்பப்போ நேரத்தை ஒதுக்குயாமா? நிச்சயமா மாமா. இப்போ காஃபி கொடுமா. குரல் கேட்க திரும்பினார்கள். சரவணனும் சத்யனும் காஃபி கோப்பையுடன் மனைவிகள் எதிரே வந்து பவ்யமாக நின்றார்கள். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.